அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்மலாம் எனக்கு வயசு 40. ஒரு 18லேருந்து 20 வயசு பொண்ணை பார்த்தா என்ன தோணணும்? ஒரு பொண்ணு மாதிரி தோணுது. தங்கச்சின்ற வார்த்தையை மீறி ஒரு பெண் என்னுடைய குழந்தையாக பார்க்க தோணுது. இதுதான் ஒரு 40 வயதை கடக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் சரியான பாதையில பயணிக்கிறான்னா அவனுக்கு தோணணும். இதுதான் ரியாலிட்டி. மகாராஷ்டிரால சிறு குழந்தை, கிட்டத்தட்ட 8 வயது குழந்தைய, அவங்க அப்பா துபாயில வேலை செய்யறாரு, அம்மா வீட்டு வேலைக்கு போயிடுவாங்க. துபாயில வேலை செஞ்சாலும் ஏதோ கூலி வேலைக்கு தான் போவார் போல. அதனால இந்த அம்மா வீட்டு வேலை செய்து அந்த குடும்பத்தை ரன் பண்ணிட்டு அவர் வரக்கூடிய வருமானத்தை சேவிங்ஸ் பண்ணிட்டு ஏதோ வாழ்க்கையில ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு, அந்த பெண் குழந்தையை திருமணம் செய்து கொடுப்பதற்காக கஷ்டப்பட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு தந்தை துபாயில வேலை செய்யறாரு, அம்மா வீட்டு வேலை செய்யறாங்க. இப்படி போயிட்டு இருக்கு மகாராஷ்டிரால அந்த குழந்தையுடைய வாழ்க்கை. 8 வயசுல அந்த குழந்தை, தாயும் இது மாதிரி தாய் வேலைக்கு போறாங்க. இந்த குழந்தை பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற குழந்தை பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு 36 வயது ஆண்மகன் இருக்காரு. அவர் இந்த குழந்தைய பாக்குறாரு. அந்த பொறுக்கிக்கு கல்யாணமா ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி அவன் மனைவி வேலைக்கு போறாங்க, இவன் வீட்டிலேயே இருக்கான் போல. வீட்டிலேயே இருக்கான், வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கான். இது மாதிரிதான் கேடுகட்ட சிந்தனையோட இருப்பானுங்களான்னு தெரியல. இந்த 8 வயது சிறுமியை பார்த்துட்டு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அவனுக்கு 36 வயசு, 8 வயசுனா கிட்டத்தட்ட 28 வயசுல 27 வயசுல இவனுக்கு கல்யாணம் இருந்தா ஒரு குழந்தை பிறந்திருந்ததுன்னா 8 வயசுல இருக்கும். இதுதான் சாதாரணமா சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த நாய்க்கு குழந்தை வயசை விட சின்ன வயசு இருக்கு. இன்னும் கேட்டா குழந்தை வயசை விட பெரிய வயசுன்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு குழந்தை, 8 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைய பார்க்கும்போது குழந்தைன்னு தான் தோணணும். அது தன்னுடைய பெண் போன்று தோன்றணும். இதுதான் ரியாலிட்டி. இதுதான் நல்ல மனுஷனுக்கு அடையாளம். பொறுக்கிங்க தான் ஒரு சிலர் இன்னமும் 60 வயசு 70 வயசு தொட்டதுக்கு அப்புறமா கூட சின்ன சின்ன பொண்ணுங்களை பார்த்தா அப்படியே சைட் அடிக்கிறது, அதுங்களுக்கு ஜொல்லு விடுறது, இந்த மாதிரி கேடுகட்ட புத்தியோட ஒரு சில பொறுக்கிங்க சுத்திட்டு தான் இருக்கானுங்க. அவனுங்களுக்கு வேற வேலை கிடையாது, சுத்துவானுங்க. இந்த பொறுக்கியும் அதே மாதிரி இந்த குழந்தை, சின்ன குழந்தைய கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சுட்டு தண்ணி ஏதோ கேட்கறதுக்காக வந்திருக்கா. அந்த குழந்தை வந்தவளை வீட்டுல உட்கார வச்சு மடி மேல உட்கார வச்சுட்டு, குழந்தை பாசத்துல மடி மேல உட்கார வைக்கிறான்னு இவன் நினைச்சுக்கிட்டா. தொடுதல்கள்லாம் தவறா இருந்திருக்கு. குட் டச் பேட் டச் எல்லாம் இப்பதானே நமக்கு தெரியுது, அப்பெல்லாம் கிடையாது இல்லையா? இது நடந்தது கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்களுக்கு முன்பாக, 8-9 வருடங்களுக்கு முன்பாக. அந்த குழந்தைக்கு இப்ப 17 வயசு. 8 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருந்திருக்கா. என்னடா இவருடைய டச்சு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு தோணலை. சின்ன குழந்தை தானே, தோணலைன்னும் போது என்ன பண்றான், தப்பான டச் பண்ணிட்டு அந்த குழந்தைய வீட்டுக்கு அனுப்பும் போது, உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன்னா உன்னையும் உங்க அம்மாவையும் சேர்த்து கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். மிரட்டி அனுப்பிடுறான். போயிட்டான். அவனும் அந்த குழந்தை வீட்டுக்கு போயிட்டான். அம்மா கிட்ட எதுவும் சொல்லலை. அவளுக்கு உடல்ல ஒரு சின்ன மாற்றங்கள், என்னடா இது ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. மறுபடியும் அடுத்த நாள் இல்ல 2 நாள் கழிச்சு என்ன பண்றான், சாக்லேட்லாம் வச்சுக்கிட்டு கூப்பிடுறான். சாக்லேட் வாங்கியிருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு கடையில சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஏதோ உணவு சாப்பிட்றதுக்காக கொடுக்குறான். அந்த உணவை சாப்பிட்ட பின்பு அந்த குழந்தை என்ன பண்றா, அந்த குழந்தை தானாகவே அந்த பொறுக்கி இருக்கான் இல்லையா, 36 வயது பொறுக்கி, அந்த பொறுக்கி கிட்ட போயிட்டு அவன் மடியில போய் உட்கார்றான். உட்கார்ந்த உடனே இவளுக்கு உடலுக்குள்ள ஏதோ பண்ணுது. இவன் ஏதோ சேட்டைகள் பண்றான். இது அப்ப மட்டும் இல்ல, காலம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை ஆண்டுகளானா கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளா நடக்குது. அந்த பெண் என்ன பண்றா, 4 ஆண்டுகளா நடந்ததுக்கு அப்புறமாவும் அவளுக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது நமக்குள்ள இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு 4 ஆண்டுகள் நடக்குது. அதுக்கப்புறமா அம்மா அம்மா கிட்ட சொல்லணும்னு தோணுது இவளுக்கு. சொல்லணும்னு நினைக்கும் போது இவன் கொன்னுருவான்னு சொல்லியிருக்கானே, நம்மளையும் நம்மளுடைய தாயும் கொன்னுருவான்னு சொல்லியிருக்கானே, அப்பா வேற ஃபாரின்ல இருக்காங்களே, என்ன பண்றேன்னு தெரியலையே அப்படின்னு இவ திக்கி திணறிக்கிட்டு இருக்கும் பொழுதே காலங்கள் உருண்டோடிக்கிட்டு இருக்கு. இவன் உறவே வச்சுக்கிறான், அந்த குழந்தை கூட உறவே வச்சுக்கிறான். இதுக்கான காரணங்கள் என்னன்னா, இவள் சாப்பிடக்கூடிய அந்த உணவுல ஒரு மாத்திரையை கலந்துடுறான். இந்த மாத்திரை என்னன்னா, உணர்வுகளை அதிகரிக்கக்கூடிய ஏதோ ஒரு மாத்திரைய கலந்துடுறான். உள்ள அவங்களுக்குள்ள ஹார்மோன்ல ஒரு சின்ன பிரச்சனைகளை உண்டாக்கி ஹார்மோன் சுரப்பை அதிகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு உடல் உபாதைகளுக்கு ஏற்படக்கூடிய அளவிற்கு, உடல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய அளவிற்கு அவங்க உடம்பு ஏதோ பண்ணும்போது அவன்கிட்ட போய் உட்காரணும், அவன் கூட உறவுல இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு எண்ணங்களை அந்த குழந்தைக்கு மனசுல பதிய வைக்கிற அளவுக்கு ஒரு
மருந்து அது. அந்த மருந்து எப்படிதான் வெளியில கிடைக்குதுன்றது மிகப்பெரிய சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்கு. எனக்கு புரியல எப்படி இந்த மருந்தெல்லாம் அந்த அக்யூஸ்டுக்கு கிடைச்சதுன்றது. இதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது இவளுக்கே முடியல. என்னடா இது, நம்ம உடலுறவு இல்லாமல் இருக்க முடியலையே, நம்ம இவனை தேடி போயிட்டே இருக்கோமே, இப்படியே இருந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு ஒரு சின்ன 16 வயசு வரும்போது சிந்திக்கிறா. சிந்திச்சுட்டு அம்மா கிட்ட சொல்றா, அம்மா எனக்கு என்னால முடியலம்மா, நான் இதுக்கு அடிக்ட் ஆயிட்டேன், என்ன இது மாதிரி பண்ணிட்டு இருக்கான் 8 வருஷமானுமோ. அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சலனமே இல்லாம அப்படியே கடந்து போறாங்க. எதனால அவங்க கடந்து போயிருக்காங்கன்னா, இவன் இருக்கான், நாம வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம குழந்தை தனியா இருக்கா, நம்ம இதை பெருசுப்படுத்தினாலோ காவல்துறையிட்ட தெரிவிச்சாலோ இவன் நம்மளை சாவடிச்சிருவானா இல்ல நம்ம குழந்தைய சாவடிச்சிருவாளான்ற எண்ணம் அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த அம்மா வந்து ஃபியூச்சரை யோசிச்சு அப்படியே நகர்றாங்க. நகர்ந்துட்டு இருக்கும்போது என்னடா இது, நம்ம அம்மா கிட்டே சொல்லிட்டு இதுக்கப்புறமா முடியலன்னும் போது அவ திரும்ப திரும்ப இவன் கூடவே ரிலேஷன்ஷிப்லயே இருக்கிறா. அகைன் என்ன பண்றா, 17 வயசுல காணாம போயிடுறான். காணாம போன உடனே அவங்க அப்பாவுக்கு வேற வழி இல்லாம இவங்க சொன்ன உடனே அவங்க அப்பா துபாயில இருந்து வர்றாரு. வந்த ஒரு காவல்துறையில புகார் தெரிவிச்சா காவல்துறை வீட்டுல வந்து சோதனை போடும்போது பெட்டு கட்டியில 27 பக்க டைரி இருக்கு. அந்த டைரியில இது மாதிரி எனக்கு அவங்க அந்த குழந்தைக்கு 8 வயசுல இருந்து 16 வயசு வரைக்கும் நடந்த சம்பவங்கள்லாம் எழுதி வைக்கிறாங்க. அந்த பெண் ஒரு செல்போன் வச்சிருக்காங்க. அந்த குழந்தையோட செல்போனை வச்சு ட்ரேஸ் பண்ணும்போது அவங்க மும்பையில இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டு மும்பைக்கு போலீஸ் விரைகிறாங்க. விரைஞ்சு அந்த பெண்ணை வந்து கூட்டு வர்றாங்க. கூட்டு வந்தா அந்த பெண்ணுக்கு 17 வயது. அந்த நேரத்துல கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு நடுவில் அந்த பெண் மீட்கப்படுறா. அந்த பெண்ணை மும்பைல இருந்து மீட்கப்பட்டு வீட்டுக்கு கூட்டு வரும்போது எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இது மாதிரி விஷயம் 8 வயசுல இருந்து 16 வயசு வரைக்கும் நான் இவ்வளவு பெரிய கஷ்டங்களா அனுபவிச்சு அம்மா கிட்ட சொன்ன, அம்மா கிட்ட சொல்லி கேட்கல. இது அந்த 36 வயசு அப்போ அவனுக்கு 44 வயசு ஆயிடுச்சு. 8 வருடங்கள் கழித்து 44 வயசு ஆயிடுச்சு. அந்த அக்யூஸ்டோட மனைவிக்கும் இந்த விஷயம் தெரியுமா? ஒரு சில மனைவிகள் இருக்காங்க, கணவன் எந்த தப்பு செஞ்சாலும் நம்ம கணவன் உத்தமன், தப்பு செய்தாலும் தவறு இல்லை, நம்ம கணவர் செய்தால் தவறாக இருந்தாலும் புண்ணிய செயல்ல சேர்த்துடுற மனைவிகள்லாம் இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க, இருந்துகிட்டு இருக்காங்க. கணவர் செய்யக்கூடிய தவறுகள்லாம் அவங்க கண்களுக்கு மறைச்சிட்டு புண்ணிய செயல்கள் லிஸ்ட்ல அவங்க கணவர் செய்யக்கூடிய அத்தனை தவறுகளையும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் ஒரு சில பெண்கள் வந்து தன்னுடைய கணவருடைய செல்போனுடைய அந்த லாக் நம்பர் என்னன்னு தெரியாம இருக்காங்க. லாக் நம்பர் தெரியாம இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. தெரிஞ்சுக்க விருப்பப்படல, அது அவங்களோட பிரைவசி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பொறுக்கி பல பெண்கள் கூட தொடர்புல இருப்பான். அதெல்லாம் கண்டுக்கிறதுக்கு தயார் இல்லை அந்த மனைவி. இன்னைக்கும் இருக்காங்க. எனக்கு தெரிந்து நிறைய நபர்கள் இருக்காங்க. இந்த பெண் வந்து 17 வயசு ஆகுமா, அவனுக்கு 44 வயசு ஆயிடுச்சு இல்லையா. அவன் கூட இந்த பெண்ணுடைய தேவைகளே அவனால பூர்த்தி செய்ய முடியலன்ன உடனே இந்த பெண் அந்த தெருவில் இருக்கக்கூடிய வேறொரு நபருடன் உறவுல போறாங்க. அந்த நபர் கூட தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க தந்தை வந்து அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆயிடுறாரு. அவங்க மனைவி படாத வேதனை இல்லை, நம்ம இதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கணும்ன்றத அப்புறமா யோசிக்கிறாங்க. அதன் பிறகு அந்த அக்யூஸ்ட் இருக்கா இல்லையா, 44 வயசுல அவன் வீட்டுல அசால்ட்டா உட்காந்துருக்கான். அவனை போய் போலீஸ் கைது செய்தார்கள், அவனுடைய மனைவியும் கைது செய்தார்கள். இந்த அம்மாவிற்கு மிகப்பெரிய அட்வைஸ் எல்லாம் கொடுத்து அவங்க மேலே ஒரு வழக்கு பதிவு செய்திருக்காங்க. ஏன்னா இந்த பெண் கொடுத்த அந்த தகவலை காவல்துறைக்கு தெரிவிக்காத குற்றன்ற மாதிரி ஒரு வழக்கை இவங்க மேலே பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் என்னன்னா, பெண் குழந்தைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். 60 வயசு தானே, நல்லவன் தானே, பாக்குறதுக்கு நல்லவன் மாதிரி தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் கூட பழக விட்டீங்கன்னா அவன் மனசுக்குள்ள ஒரு வக்கர புத்தி இருக்கும். பொறுக்கிங்க நிறைய இருக்கு. 60-70 வயசுலாம் இன்னமும் கிறுக்குத்தனமான புத்திகளோட 50 வயதை கடந்த பிறகும் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் சின்னதிலே மனசுல அந்த கெட்ட புத்தியோட வாழக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு 8 வயது குழந்தையும் அவன் காம இச்சையோட பார்க்கக்கூடிய உணர்வுகள் அந்த மனிதர்களுக்கு இன்னமும் இருக்கு. அவனுக்கு 80-90 வயசு ஆனாலும் அவனுக்கு இருக்கும். அந்த மாதிரி பொறுக்கிகள் கிட்ட இருந்து நம்முடைய பெண் குழந்தைகளும் சரி ஆண் குழந்தைகளையும் சரி பாதுகாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது பெற்றோரின் கடமை. நன்றி அருமை உறவுகளை. மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.